ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க. பார்வதி பற்றி வீடியோ போடுங்க, அவங்கள பற்றின ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள். ஸோ அவங்கள பற்றின வீடியோவை அடிக்கடி போஸ்ட் பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் கேட்டிருந்தீங்க. உங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம வந்து இனிமேல் டெய்லி ஒரு வீடியோவோ அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸாவது பார்வதி பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பார்வதியோட ஃபேன்ஸு அவங்கள பிடிச்சவங்க எல்லாருமே உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஸ்டேட்டஸ் பற்றி தான் ஒன்று சொல்ல போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எவிக்ட் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவாக வந்தாங்க. ஸோ மண்டே, டியூஸ்டே நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேன்ஸு அவங்கள பற்றின வீடியோ ஷேர் பண்ணதை அவங்களோட இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைஞ்சிச்சு ஃபாலோவர்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சாட்டர்டே பார்க்கும்போது நிறைய ஃபாலோவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இன்ஸ்டாவில் மட்டும். ஸோ இது இல்லாமல் இதே மாதிரியே ஃபேஸ்புக்லையுமே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதே சமயத்தில் வந்து சாண்ட்ராவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க, நிறையவே குறைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பார்வதியை சொல்லும்போது உண்மையாகவே ஒரு போல்டான பொண்ணு தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சேலஞ்சஸ் வந்து அங்கே ஃபேஸ் பண்ணி ஸோ அவ்வளோ பேருக்கு ஈடு கொடுத்து நின்னாங்க. கண்ணில் அடிபட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவ்வளோ தைரியமாக உடனே இமீடியட்டாக அதுலேருந்து எந்திரிச்சு போயிட்டு விளையாடினாங்க. அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் அந்த வைப் இருக்கு இல்லைங்களா, உண்மையாகவே அது எல்லாருமே வந்து எடுத்துக்கணுங்க. பட் அவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலில் எட்டி வச்சு மட்டும்தான். ஸோ அதுவுமே அவங்க என்ன வேகத்தில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க மேலே என்னென்ன அலிகேஷன் வச்சாங்க சாண்ட்ரா. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் அவங்க கோவம் அதிகமாகிட்டு தான் அப்படி பண்ணாங்க. ஸோ அது வந்து உண்மையாகவே அவங்களுமே நினச்சி பார்க்கல வெளியே அனுப்புவாங்கன்னு. பட் ஏதோ ஒரு இதில் வந்து அவங்கள அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்க கேள்விப்பட்ட ஒரு 2 நாள். ஸோ இப்போ வந்து ஓகே நார்மலாக ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் எந்த பேட்டியும் கொடுக்கல. யாராவது கேட்டு பார்த்தாங்களாம், பட் அவங்கள ரீச் பண்ண முடியலன்னு சொன்னாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து இப்போதைக்கு வேணான்ற மாதிரி அமைதியாக இருக்காங்களாம் பேட்டி கொடு. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து பேட்டி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வெளிப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் விஜய் சேதுவோட அந்த வேலைகள்லாம் இருக்குது இல்லையா, திருட்டு வேலைகள்லாம் உண்மையாகவே அதெல்லாம் நிறையவே வெளிப்படும். ஸோ அவங்கள இப்போ என்னென்னலாம் டார்கெட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த ஓப்பனாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எதையுமே மறைச்சி பேச ஆள் இல்லை, மூடி மறைச்சி பேசுகிறது. ஸோ எதுவாக இருந்தாலும் போல்டாக உடனுக்குடனே அடிக்கிற ஆள். கண்டிப்பாக அவங்க பேச ஆரம்பித்தானா நிறைய விஷயங்கள் வெளிப்படும். ஸோ நிறைய உண்மைகள் வெளிவரும். ஸோ நம்மளும் எதிர்பார்த்துட்ருப்போம். அவங்க அடுத்த ஸ்டேட்டஸ் அவங்கள பற்றி எதாவது தெரிஞ்சுதுன்னா உங்களை அப்டேட் பண்ணுற மக்களே. நன்றி.